காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை டெல்லியில் இருக்கும் செய்தியாளர் ஹனிகுமாரிடம் கேட்கலாம். ஹனிகுமார், காங்கிரஸ் கட்சியின் மத்திய தேர்தல் குழு கூட்டத்தில் யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்காங்க? இந்த கூட்டம் தொடர்பான தகவல்கள் சொல்லுங்க. காயத்ரி, அதாவது தமிழக அரசியல் களம் விறுவிறுப்படைந்திருக்கிறது. தமிழகத்தில் கோடைகால வெப்பத்தின் காரணமாக அனல் ஒருபுறம் பறந்து கொண்டிருந்தாலும் கூட அதே சமயத்தில் அரசியல் களத்திலும் அனல் பறந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு கட்சியும் கூட்டணி, தொகுதி பங்கீடு இறுதி செய்வது, அதன் பிறகு வேட்பாளர் இறுதி செய்வது உள்ளிட்ட பல கட்ட நகர்வுகளை செஞ்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு நிமிடமும் பல சுவாரஸ்யமான அடுத்த கட்ட நகர்வுகள் அரசியல் நடந்துகிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட தமிழகத்தில் பெரும்பாலான கட்சிகள் திமுக, அதிமுக, மக்கள் நல கூட்டணி, பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட பல கட்சிகளும் தங்களுடைய வேட்பாளர் பட்டியலை இறுதி பண்ணி வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க. இன்றைக்கு நிலைமையில வேட்பாளர் பட்டியலை அறிவிக்காத கட்சி காங்கிரஸ் கட்சி மட்டும்தான். எனவே ஏப்ரல் 22ஆம் தேதி அன்னைக்கு வேட்புமனு தாக்கல் துவங்குகிறது. எனவே காங்கிரஸ் கட்சியின் சார்பாக போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை இறுதி செய்வதற்கான பணிகளில் இந்த காங்கிரஸ் கட்சி மும்முரமாக ஈடுபட்டிருக்கிறது. தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் EVK இளங்கோவன் கடந்த 3-4 நாட்களாக டெல்லியில் முகாமிட்டு அதற்கான பணியில் மிக தீவிரமாக ஈடுபட்டிருக்காரு. ஏற்கனவே 27 பேர் கொண்ட ஸ்டேட் எலெக்ஷன் கமிட்டி ஒரு தொகுதிக்கு 3 பேரை பரிந்துரை செய்து அந்த லிஸ்ட்டை ஃபைனல் பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு கடந்த 3 நாட்களுக்கு முன்னாடி டெல்லியில் அந்த ஸ்கிரீனிங் கமிட்டி கூட்டமானது நடைபெற்றது. அதில் இது தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய அடுத்த கட்ட நகர்வாக இன்றைக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய சோனியா காந்தி இல்லத்தில் மத்திய தேர்தல் குழு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை இறுதி செய்வதற்கான பணிகள் மிக மும்முரமாக தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங், அம்பிகா சோனி, அதே போல வீரப்ப மொய்லி, அகமது பட்டேல், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் EVK இளங்கோவன், AK ஆண்டனி உள்ளிட்ட பல தலைவர்களும் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது அந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இதில் பல்வேறு விஷயங்கள் ஆலோசிக்கப்படுகிறது. குறிப்பாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு தொகுதிக்கு 3 பேரை பரிந்துரை பண்ணியிருக்கிறாங்க. இதில் இந்த வேட்பாளருக்கு என்ன மாதிரியான செல்வாக்கு இருக்கிறது, இந்த தொகுதியில் யாரை வேட்பாளராக நிறுத்தலாம், அவருக்கு என்ன மாதிரியான செல்வாக்கு இருக்கிறது, அவர் போட்டியிட்டால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் எவ்வாறு இருக்கிறது, அதே போல கடந்த காலங்களிலே பல்வேறு தேர்தல்களில் போட்டியிட்டு இருக்கிறார்களா, வெற்றி பெற்றிருக்கிறார்களா, அப்படி தோல்வி அடைந்திருந்தாலும் எத்தனை வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி அடைந்திருக்கிறார்கள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக தற்போது ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் EVK இளங்கோவனுடைய கருத்துக்களும் இது தொடர்பாக கேட்கப்படும் என்று தெரிகிறது. தொடர்ந்து கூட்டம் தற்போது சோனியா காந்தி உள்ளே நடைபெற்று வருகிறது. காயத்ரி, ஹனிகுமார் இணைப்பில் இருங்க, தொடர்ந்து பேசலாம். தற்போது செய்தியாளர் ரமேஷ் சத்தியமூர்த்தி பவனில் காத்திருக்கிறார், அவரோடு பேசலாம். ரமேஷ், வேட்பாளர் பட்டியல் வெளியிடுவதில் ஏன் காங்கிரஸ் இவ்வளவு தாமதம் செய்கிறது? ஏற்கனவே சிதம்பரம் ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிற போது கேட்ட எண்ணிக்கையில் விரும்பிய தொகுதிகள் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். என்ன காரணம் இவ்வளவு தாமதத்திற்கு? பார்த்தீங்கன்னா, திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு 41 இடங்கள் என்பது குறித்து கடந்த 4ஆம் தேதி ஏப்ரல் 4ஆம் தேதி குலாம் நபி ஆசாத் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதனைத் தொடர்ந்து 7ஆம் தேதி என்னென்ன தொகுதிகள் என்பது குறித்து இறுதியான அதனைத் தொடர்ந்து தோழமை கட்சியான திமுகவுடைய பட்டியல் அதாவது 13ஆம் தேதி வெளியிடப்பட்டு விட்டது. ஆனால் காங்கிரஸ் கட்சியுடைய அந்த 41 பட்டியல் என்பது வெளியிடப்படாமலே இருக்கிறது. அவர்களெல்லாம் தோழமை கட்சிகள் எல்லாம் அவங்களுடைய தொகுதியெல்லாம் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டார். இன்னும் சில தினங்களில் திமுக தலைவர் கருணாநிதியும் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட இருக்கிறார். இதற்கான காரணம் பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை இருவேறு தலைமைகள் இருக்கிறது. அதாவது மாநில தலைமை முடிவு செய்துவிட்டு அது மத்திய தலைமைக்கு அனுப்பி வைக்கும். மத்திய தலைமை தான் அதை இறுதி செய்வார்கள். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் எல்லாம், முக்கியமாக அந்த CEC கமிட்டியில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் மேற்கு வங்க தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வரக்கூடிய காரணத்தால் அவர்கள் இந்த CEC கமிட்டியில் கூடுவதற்கு நேரம் காலதாமதமானது. அந்த அடிப்படையில் தான் இந்த காலதாமதம் என்பது ஏற்பட்டு இருக்கிறது. அனிகுமார் குறிப்பிட்டது போல இன்று இரவு காங்கிரஸ் பட்டியல் வெளியாவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இதுதான் காரணமாக நம்மால் சொல்ல முடியும். கார்த்திகேயன், ரமேஷ் தொடர்பில் இருங்க. தொடர்ந்து செய்தியாளர் ஹனிகுமாரிடம் பேசலாம். ஹனிகுமார், ஓரிரு நாட்கள்ல இல்ல இன்னைக்கு இந்த மாதிரி காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த நிலையில தமிழகத்திலிருந்து EVK இளங்கோவன் நம்ம கூட்டத்தில் கலந்துக்கிட்டு பேசுறாரு. இதுல தமிழகத்தினுடைய அரசியல் சூழல் குறித்தும் இந்த வேட்பாளர் பட்டியல்ல விரைவாக இறுதி செய்யறது குறித்து பிரச்சனைகள் அங்க தீர்க்கப்படுமா? நிச்சயமா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கூட்டம் நேற்றைக்கே நடைபெற வேண்டியது. ஆனால் ராகுல் காந்தி உள்ளிட்ட மேற்கு வங்க தேர்தலில் தீவிரமான பிரச்சாரம் ஈடுபட்டிருந்ததன் காரணமாக அவர்களால் நேற்றைக்கு இந்த கூட்டத்தை நடைபெறுத்த முடியல. அதன் காரணமாக இன்றைக்கு இந்த கூட்டமாக நடைபெறுகிறது. ஏப்ரல் 22ஆம் தேதி வேட்புமனு தாக்கலை தொடங்க வேண்டும். எனவே அதற்காக
இந்த வேட்பாளரை இறுதி செய்வதற்கான பணியில் மிக தீவிரமாக வந்து ஈடுபட்டிருக்காங்க. ஏற்கனவே ஈவி.கே. இளங்கோவன் சொல்லியிருந்தார், அநேகமாக இன்று இரவுக்குள் வேட்பாளர் பட்டியல் இறுதி செய்யப்பட்டு வேட்பாளர் பட்டியல் வெளியாகும். ஒருவேளை ஒரு சில காரணங்களினால் அதில் தாமதம் ஏற்பட்டால் நாளைக்குள் அநேகமாக இந்த வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இது தொடர்பாக இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய அனைவருடைய கருத்தையும் கேட்க வேண்டியிருக்கிறது, பரிசீலிக்க வேண்டியிருக்கிறது. அதன் பிறகு இறுதியாக ராகுல் காந்தி மற்றும் சோனியா காந்தியினுடைய ஒப்புதலை பெற்று அந்த வேட்பாளர் பட்டியலை வெளியிட வேண்டியிருக்கிறது. எனவே அநேகமாக இன்று இரவு, அப்படி இல்லை என்றால் நாளைக்குள் இந்த வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் என்று தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. ஹனிக்குமார் இணைப்பிலே இருங்க. ரமேஷ், திமுக கூட்டணியில 2 தொகுதிகளை காங்கிரஸ் மாற்றி கேட்கிறது அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகிருக்கிறது. இதற்கு திமுக தலைமை சம்மதிக்க வாய்ப்பு இருக்கிறதா? அதே மாதிரி இந்த முறை இளைஞர்கள், பெண்கள், புதுமுகங்களுக்கு அதிகமாக வாய்ப்பு கொடுக்க காங்கிரஸ் தலைமை நினைக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? அதாவது திமுக சார்பில் திருப்பூர் வடக்கு மாவட்டத்தில் போட்டியிடக்கூடியவராக மு.பி. சாமிநாதன் முன்னாள் அமைச்சர் இருக்கிறார். அவர் காங்கேயம் தொகுதியை கேட்பதாக சொல்லப்படுகிறது. இது குறித்து அவர் ஈவி.கே. இளங்கோவனிடம் சத்தியமூர்த்தி பவனில் பேசியிருக்கிறார். இது குறித்தும் எல்லாம் விவாதிக்கப்படுகிறது. அதே போல தஞ்சாவூர் மாவட்டத்தில் கூட ஒரு தொகுதி மாற்றம் செய்ய இருப்பதாகவும் தகவல் வெளியாகிறது. எது இருந்தாலும் அது அறிவிப்பு வரும்போதுதான் அந்த அறிவிப்பில் இருக்கும். ஏற்கனவே ஒரு தொகுதி காங்கிரஸ் திமுகவிடையே பரிமாற்றம் நடைபெற்றிருக்கிறது. ஏற்கனவே ஆற்காடு தொகுதி காங்கிரஸ் தொகுதி ஒதுக்கப்பட்டது. ஆனால் அதுக்கு பதிலாக சோளிங்கர் தொகுதி மாற்றம் செய்யப்பட்டது. அது வேட்பாளர் பட்டியல் அறிவிப்பில் தான் தெரிய வந்தது. அதே போல இந்த முறை 41 பட்டியலில் தாழ்த்தப்பட்டவருக்கு 4 இடங்கள் தான் வாங்கப்பட்டது என்ற ஒரு குற்றச்சாட்டும் ஈவி.கே. இளங்கோவன் மீது மற்ற தரப்பினர் வைத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த முறை கடந்த முறை 63 இடங்கள் வாங்கப்பட்டது, 8 இடங்கள் தாழ்த்தப்பட்டவருக்கு வழங்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. அந்த அடிப்படையில் மீண்டும் பொது தொகுதியில் தாழ்த்தப்பட்ட மக்களை நிறுத்துவதற்கான ஏற்பாடுகளும் காங்கிரஸ் கட்சி ஈடுபட்டு வரும் என்று சொல்லப்படுகிறது. அதே போல மகிழா காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு சேவாதள காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகள் இருக்கிறது. அவர்களுக்கும் இந்த முக்கியத்துவம் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கார்த்திகேயன். நிச்சயமாக ரமேஷ், காங்கிரசினுடைய வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது குறித்த பல்வேறு விஷயங்களை டெல்லியிலிருந்து ஹனிக்குமாரும் சென்னையிலிருந்து ரமேஷும் பகிர்ந்து கொண்டீர்கள். தகவல்களுக்கு நன்றி.